யார் நம்மை இளக்காரமாக நினைத்தார்களோ, யார் நம்மை அவமானப்படுத்தினார்களோ, அவர்கள் பாராட்டுகின்ற அளவிலே, அவர்கள் நிமிர்ந்து நம்மை பார்க்கின்ற அளவிலே நாம் உயர்ந்து நிற்க வேண்டும். அதற்கு பெயர்தான் சுடர் மிகு அறிவு. பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், நாம் தோல்வி உறுவதற்கு மிக முக்கியமான காரணம் நாம் அறிவை தீட்டாமல் உணர்ச்சிகளை தீட்டிக் கொண்டிருக்கிறோம். அல்லது என்னை போல சாதனை படைக்க வேண்டும் என்று துடிக்கின்றவர்களை பார்த்து நீங்கள் வியக்கவே வியக்காதீர்கள். ஏனென்றால் வியப்பது வீழ்ச்சி. எப்பொழுது நீங்கள் வியப்பீர்களோ, யாரை பார்த்து வியக்கிறீர்களோ, அவர்கள் தான் வளர்ந்து கொண்டே போவார்களே தவிர நீங்க அங்க நின்னுட்டு கை தட்டிட்டு இருக்க வேண்டியதுதான். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் வாழ்க்கையை புரிந்து கொள்ளுங்கள். ஒருவருடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேறுகிறார்கள் என்றால் அதற்கு பின்புலமாக இருக்கக்கூடிய செயல்பாடுகளை மனதிலே முன்னிறுத்திக் கொள்ளுங்கள். எதை தேர்ந்தெடுப்பது, எதை விடுப்பதுன்னு உனக்கு தெரியணும். உன் கையில இருக்க ரிமோட், எதை அழுத்தினாலும், உன் கையில இருக்க போன், எதை அழுத்தினாலும் எல்லா விஷயங்களும் வரும். எதை அழுத்துறது, எதை ஒமிட் பண்றதுங்கிறது உனக்கு தெரிந்திருந்தால் நீ ஜெயிக்க பிறகு. தெரியாமல் டிராப் பண்ணப்பட்டால் தன்னை நோக்கி வரும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. அதனால் அது உயர்ந்ததாக இருக்கிறது. உன்னை நோக்கி எவ்வளவு நெகட்டிவ் போர்ஸ் வந்தாலும் அந்த நெகட்டிவ் போர்ஸால நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ உழைக்க பிறந்தவள், நீ முன்னேற பிறந்தவள். உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சந்தன மரம் உனக்கு சொல்கிறது.